يوما ونجمك آفل فارفع الرايات وامضي قدما أسرد القنديل واشعل همة واركب الأهوال مهما أظلما تلتقي في العزم دوما شامة في الناس رمزا فارتقي في العزم دوما شامة في الناس رمزا فارتقي في الخير وارقى أفقا إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد الهدى أهجر الأوحال واصعد في السماء أهجر الأوحال واصعد في السماء فارتقي في الخير وارقى أفقا من يروم المجد يجري أدمعا تحت جنح الليل ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உள்ளம் என்ற இன்றைய அந்த நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அமர்வில் அசர் தொழுகையை முடித்துவிட்டு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். தொழுகைக்கு முன்னால் பேசிய முதல் பகுதி எல்லோருக்கும் நன்றாக விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் எல்லாருடைய முகத்திலும் உண்மைகள் தெரிகிறார்கள். இனி அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கவலைகளை எவ்வாறு நாங்கள் ஈடு செய்வது என்கிற அதனுடைய இரண்டாவது பக்கத்துக்கு நாம் வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சூரா ரஅத் 28வது வசனத்தில் من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்கள் செய்து ஈமான் கொண்டவர்களாக இருந்து நல்லமல் செய்வார்களாக இருந்தால் அவர்களை நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைப்போம் என்று அதான் சொல்றாங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவங்க வாழமாக இருந்தால் அவங்க ஈமான் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் செய்ததை விட அதிகப்படியான நன்மையை நாங்கள் திருப்பி அவர்களுக்கு கொடுப்போம். அன்னமும் அஜராகும், அவர்களுடைய கூலியை நாங்கள் பூரணமாக அவங்க செஞ்சதை விட கூடுதலாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியதை நாங்க பார்க்கிறோம். இத சூரத்து நஹ்ல்ல
97வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, ஈமான் கொண்டு வாழ்ற நேரம் நிம்மதியான வாழ்க்கை என்று சொன்னால் அந்த ஈமான்ல இருக்கக்கூடிய மறைமுகமான அந்த விஷயம் என்ன? நம்ம உலகத்தை பார்த்து நல்லா தெரியுது. மனிதன் தற்கொலை செய்யற விகிதங்களை எந்த நாட்டுல கணக்கு போட்டு பார்த்தாலும் முஸ்லீம்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஒரு முஸ்லீம் தற்கொலை செய்யறான்னு சொன்னால் அந்த முஸ்லீம் ஈமானிய இஸ்லாமிய வாழ்க்கை வாழாத ஒரு பேர்தாங்கியாக இருந்திருக்கிறான் என்பதுதான் இரண்டாவது நமக்கு தெரியக்கூடிய ஒரு உண்மை. இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னா, எப்ப இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெளியாகுதோ, +1 +2 +10 அப்படின்ற எக்ஸாம் வெளியாகும், ரிசல்ட்ஸ் வெளியாகும். போன மேல நான் இந்தியாவில் இருக்கிறேன். 2 நாள் பத்திரிகையிலேயே ஒரு 15 பேருடைய தற்கொலை செய்தியை வாசிக்க முடியுது. பிள்ளைங்க 10 படிக்கிற பிள்ளைங்களுடைய ரிசல்ட்ஸ் தாங்க முடியாம அது என்ன செய்யுது, தமிழ்நாட்டிலேயே 2வது மார்க்ஸ் எடுத்த ஒரு பொம்பளை பிள்ளை தற்கொலை செய்து பெஸ்ட் வரலன்றதுக்காக. டோட்டல் மார்க்ஸ் 500 தான், 498 எடுத்தாலே தற்கொலை பண்ணதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு அவர்களுடைய ஈமானுடைய நிலை இருக்கிறது பாருங்க. ஆனா இதுல யாருமே முஸ்லீம்கள் கிடையாது. அப்ப இன்னைக்கு தற்கொலை செய்யற ஒரு நிலை ஏன் வருதுன்னா, மனசுல தாங்க முடியாத ஒரு சுமை. என்னால தாங்க முடியாது, இந்த சுமையோடு என்னால வாழ முடியாது, நான் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன் அப்படின்னு ஒரு நிலை. இதுவும் மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த மனசு சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைக்கு ஈமான் தான் ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் அப்படிங்கிறத நாங்க தெளிவாக விளங்கலாம். எப்படின்னு சொன்னால், ஈமானோடு வாழ்கின்றவர்கள் முஸ்லிம்கள் தற்கொலை செய்த வீதம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ளத்துக்கு அமைதி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன, தஸ்பமாலை எடுத்துக்கிட்டு ஜபமாலை எடுத்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ்ன்றா அந்த உள்ளத்துக்கு அடைய அமைதி வந்துருமா? இன்னொரு வகையில நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கவுன்சிலர் அடிப்படையில நான் சொல்றேன், புத்தி வேதனிச்சு மனநல பாதிக்கக்கூடியவர்களுடைய வருகைகளை வச்சு பார்த்தா, இந்த சூவி கொள்கையில இருந்துகிட்டு இந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி திக்ரு பண்றவங்களுக்கு அடிக்கடி மனநோய் ஏற்படுறதை நாங்க பார்க்க முடியும். அப்ப இது அதுக்கு எதிராக இருக்கிறதா பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய திக்ருல உள்ளதுக்கு அமைதி என்கிறான். இவன் திக்ரு செஞ்சவனுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு இருக்குது. நிறைய பேருங்க, என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், என்கிட்ட வந்த நிறைய கேஸ்களை நான் பார்க்கிறேன். இந்த திக்ரு செய்யக்கூடியவங்க அவங்க மென்டல் ஆகுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னால், எது சாத்தியம் இல்லையோ அதை எதிர்பார்த்தால் அவருடைய மைண்ட் தாங்காது, இறைவனை காண முடியாது. இது இஸ்லாம் சொல்லுது. இறைவன் பார்க்கணும், இறைவன் பெறணும், இறைவன் தனக்குள்ள அப்படியே ஒளிய தாகணும், இந்த திக்கரை செஞ்சணும், ஒரு ஒளி வரும், அந்த ஒளி வந்தால் இறைவன் பெறும், இறைவன் வந்தால் எனக்குள்ள வருவான், நான் அப்படியே ஒரு ஞானவானாக மாற போறேன் என்ற எதிர்பார்த்தோட சுப்ஹானல்லாஹ் 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 அந்த வார்த்தையை திரும்ப சொல்ல 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 அவனுக்கு ஹெர்லிசேஷன் என்கிற ஒரு மனநோய் உண்டாகுது. ஹெர்லிசேஷன் என்றால் புலன்களின் புரள், இல்லாத ஒரு காட்சி தெரியும், இல்லாத ஒரு சத்தம் கேட்கும், இல்லாத ஒரு வாசம் பெறும். இது மனநோயின் முதற்படி. இல்லாத ஒன்றை எதிர்பார்த்து இப்படி செய்தால் அப்படித்தான். இந்தியாவில் உங்களுக்கு பிரபலியமா தெரிஞ்ச ஒருத்தர் உளவியல் டாக்டர் புத்திரன், அவர் சொல்றாரு, தேங்க மாட்டேன்னு செஞ்சா கூட ஒரு கடவுள் கண்ணுக்கு வேணும் அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போதே அது ஒரு மனநிலை பாதிப்பு கொண்டு வருது. அப்ப அல்லாஹ்வுடைய திக்ருனால் உள்ளத்துக்கு அமைதி என்ன, தஸ்பமாலயத்துக்கு செய்யறதா? அத பின்னால அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுங்க, அல்லாஹ் சுன்னத்தை எடுங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை எடுங்க, மனசு எப்போதுமே ரிலாக்ஸா நிம்மதியா தான் இருக்க போகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய நினைவை புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை, நிம்மதியில்லாத வாழ்க்கை வரும். கியாமத் நாளையில் கண்ணு தெரியாதவராக அவர் எழுப்பப்படுவார். சூரத் தாஹா 124வது வசனம். அப்ப நாங்க பார்க்கிறோம்,
அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்வதனால உள்ளத்துக்கு அமைதி இருக்குது, நிம்மதியான வாழ்க்கை இருக்குது. அல்லாஹ்வை புறக்கணிச்சா, இந்த இஸ்லாத்தை புறக்கணித்தால் நெருக்கடியான வாழ்க்கை. அப்படி என்று சொன்னால்